Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சிறந்த தலைவரை நம்மளால இடம் சொல்லிட முடியுமா? யாருமே இல்லையா சார்? தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமா என்ன? அவர் பேசும்போது நல்லா நீங்க கவனிச்சிருப்பீங்க. தலைவர்கள் நிறைய வர வேண்டும். அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஆளுமை மிக்க தலைவர்களாக நீங்க எல்லாம் உருவாக்க வேண்டும். பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கின்ற ஒரு இது படிப்பு வேற, அரசியல் வேற. அரசியலாம் பேசாதீங்க, பாலிடிக்ஸ்குள்ள போக கூடாது, பாலிடிக்ஸ் ஒரு அசிங்கம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குதா? இருக்கு. அவர் உடைக்கிறார். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை நீட் இஷ்யூ தான். ஒரு ஆல் இந்தியா இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாணவர்களுக்கு விருது கொடுக்க வேண்டிய நிகழ்வுல இதை பத்தி பேசியிருக்கலாம், சில பல ஸ்டாண்ட சொல்லியிருக்கலாம். ஏன் சார் இன்னமும் தயக்கம் சொல்றேன் இல்லையா? ஒண்ணு நெருக்கடி வரும்னு பயமா? இல்ல, நெருக்கடி வரும்னு நினைச்சா ஒரு அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டும் திமுக அணுகி கொண்டிருக்கிறது, அல்லது வேறு விஷயங்களை மடைமாற்றுவதற்காக நீட்டை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நீட்டுக்கான தீர்வு என்ன வச்சிருக்கீங்க நான் கேட்கிறேன். நீட்டை நாங்க விளக்குவோம் ஒவ்வொரு வருஷமும் பசங்களை குழப்பறீங்கல்ல. நீட்டுக்கு நாங்க மாநில உரிமைகள் பேசுகின்ற கட்சி. நாங்க அனிதா வீட்டிற்கு எப்பொழுது தலைவர் போனாரோ அப்படியே தெளிவா சொல்லிட்டார், நீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் சொல்லிட்டாரு. சார், அரசியலுக்கு வந்தாச்சு, சில இஷ்யூக்கள்ல நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. மீடியாவை பார்த்து பேசி ஒப்பீனியன் சொல்வதில் என்ன சார் தயக்கம் இருக்கு விஜய் அவர்களுக்கு? முதல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆன பிறகு எங்களுடைய மக்கள் சந்திப்புகள் நடக்கும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் செய்ய போவது என்பது எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான பணிகள் ஈடுபட போகிறோம். எந்த அளவுக்கு சார் மக்கள் விஜய் ஒரு அல்டர்னேட்டிவா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய்? ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குற அளவுக்கு சார் அவர் பெரிய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். இந்த திரைத்துறையிலிருந்தே அவர் அதை செய்யலாம். இல்லை, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், விட்டுட்டு வர்றேன். அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல, அரசியல் எனக்கு இன்னொரு தொழிலும் அல்ல, அது எழுதியிருக்காரு. படத்தை விட்டுட்டு எப்படிங்க அவர் வர்றாரு? அவர் ஏங்க வரணும்? சீமான், திருமா விஜய் 3 பேரும் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு கருதுகோள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லோருக்குமே நீங்க தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது ஒரு அரேஞ்ச்மெண்ட், அவ்வளவுதான். ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட் யார் வேணாலும் என்ன வேணாலும் நகரலாம். 2026 அது நடக்கும். தேர்தல் அரசியல் என்பது 2026 பேசிக்கொள்ளலாம்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. சரி, விஜய் ஒருவேளை கடத்துக்கு வந்தால் 79-80% வந்துருமா சார்? நிச்சயமாக வரும் நான் சொல்றேன். வேறு ஊடகங்களில் வந்த செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவர் வீடியோ போட்டு 3வது நாள் வந்த செய்தி என்பது 40-45 லட்சம் வரைக்கும் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். சார், நீங்க சொல்ற கணக்கு 3 நாள் 30 லட்சம், 4 நாள் 50 லட்சம்ங்கிறது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கணக்கு மாதிரி இருக்கு சார். ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி அந்த கணக்கு இல்லவே இல்லை. எனக்கு ஏன்னா தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திருமிகு ஜெகதீஸ்வரன் உள்ளார். வணக்கம் சார். 2வது முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களை சந்தித்து நிதியுதவி கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த நிகழ்வில் பேசப்பட்ட பேச்சு ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தலைமைக்கான ஒரு பஞ்சம் இருக்கு. ஒரு சிறந்த தலைவர்கள் யாரும் இல்லை. மாணவர்களாகிய நீங்கள் அந்த சிறந்த தலைவராக உருவாகணும். குறிப்பாக அரசியல் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சார், கடந்த முறை இதே டயலாக் தான் ரஜினி அவர்கள் சொன்னார். தமிழ்நாட்டில் தலைமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். அவர் வராமலே போயிட்டாரு. அதே டாப்பிக்கை விஜய் அவர்களும் தொட்டிருக்காரு. அப்படி என்ன சார் தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சமா என்ன? நீ முதல்ல இந்த நிகழ்வு குறித்து பேசணும் அப்படின்னா இது ரொம்ப தேவையான அவசியமான நிகழ்வு அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கல்விக்காக 2வது ஆண்டாக, இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளாக மக்கள் இயக்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரே அவர்கள் பல இடங்களில் செஞ்சுட்டு இருந்தார். இது தொடர்ச்சியாக, அது நீட்சியாக இது முதல் போன வருடம் ஒரு பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த வருடம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது நடந்திருக்கு. ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஈவெண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பசங்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க எல்லாம் சொல்றது, நாங்கள் இவர் கையாள இந்த பரிசு வாங்குறது, இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இதுக்காக நாங்கள் இன்னும் கூடுதலாக சிரமம் எடுத்து படிக்கிறோம். இதே மாதிரி எங்கள் தம்பி தங்கைகள்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தலைவர்களுக்கான பஞ்சம் இருக்கிறதா? அவர் பேசும்போது நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தலைவர்கள் நிறைய வர வேண்டும். அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஆளுமை மிக்க தலைவர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். அதுவும் குறிப்பாக எந்த மாணவர்கள் என்று கேட்டால் 10வது 12வது முதல் 2, 3ஆம் இடத்தை பிடித்த தொகுதி ரீதியான மாணவர்கள் கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் வந்திருக்காங்க. அப்போ அவங்க இப்போ நமக்கு ஏற்கனவே அவரை சேர்த்து அக்னாலேஜ் பண்ணார். நம்ம தலை சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறோம், தலை சிறந்த பொறியாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வாங்க. இன்னும் விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், இல்லை சயின்ஸில் இருக்கலாம், எல்லாவற்றும் விஞ்ஞானிகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இன்னும் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு நிறைய பேர் வாங்க. அதே மாதிரி அரசியல் துறையும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா பல நேரங்களில் இந்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கின்ற ஒரு இது படிப்பு வேற, அரசியல் வேற. அரசியலாம் பேசாதீங்க, பாலிடிக்ஸ்குள்ள போகக்கூடாது, பாலிடிக்ஸ் ஒரு அசிங்கம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவர் உடைக்கிறார். எல்லாவற்றிலும் சிறந்த ஆளுமைகளாக நீங்கள் வர முடியும் என்ற போது நீங்கள் அரசியலும் சிறந்த ஆளுமைகளாக வாங்க அப்படி சொல்றார்.
சிறந்த தலைவர்கள் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் முன்வைக்கின்ற கேள்வி, இன்னைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சிறந்த தலைவரை நம்மளால இடம் சொல்லிட முடியுமா? இவர் ரொம்ப சிறந்த தலைவர். யாருமே இல்லையா சார்? ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு, திருமா இருக்காரு. தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல பஞ்சமா என்ன? ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். கடந்த ஒரு வாரத்துடைய பிரச்சனைகள் மட்டும் ரொம்ப வெவ்வேறு துறைகளுக்கு போன ஒரே ஒரு துறை மட்டும் எடுத்துக்கலாம். டாஸ்மாக் இல்ல சாராயம் அல்ல போதைங்கிற ஒரு துறை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த துறையில கள்ளச்சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்து நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சார், இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு சார். இருக்கு. நேற்று வந்து சிஏஜி அறிக்கை என்பது மிக தெளிவாக சொல்லுது. நாங்க எத்தனை தடவை பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் நீங்க பிஓஎஸ் மிஷின்ஸ் வச்சு வாங்குங்க, காசு வாங்காதீங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கூட 10 ரூபா 20 ரூபா திருடுறதுக்காக இவங்க தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க. 30 கோடிக்கு மேல லாஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தோம் 10 ரூபா பாலாஜி நல்லா விமர்சிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த திருட்டு என்பது போய்கொண்டுதான் இருக்கிறது. சட்டமன்றத்தில் துரைமுருகன் என்ன பேசுகிறார்? டாஸ்மாக் சரக்குல அவ்வளவு கிக்கு இல்ல, கிக்கு வேணும்னா நம்ம கள்ளச்சாராயத்தை நோக்கி தானே போவாங்க அப்படின்ட்டு யார் பேசுகிறார்? மிக மூத்த அமைச்சர் உங்களுக்கு அவர் வந்து பேசுகிறார். இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய ஆளுமை. இதை தாண்டி வெவ்வேறு துறைகளை பேசினா அவர் பொறுப்பு வகிக்கின்ற சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நான் ஒன்னே சொல்ல, லஞ்சம் ஊழல் மட்டும் எடுத்துக்கலாம். லோகாயுக்தா என்று ஒன்று வரும்பொழுது அதிமுக சட்டம் கொண்டு வந்தாங்க. குப்பையில் தூக்கி எரியப்பட வேண்டிய சட்டம் இந்த லோகாயுக்தான்னு சொல்லி யார் சொன்னா? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அந்த குப்பையை எடுக்கவே இல்லையே, அவரு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த குப்பையை கிளறி எடுத்து நான் போற லோகாயுக்தா எவ்வளவு சூப்பரான சட்டம் போடுறேன் பாரு, இனிமேல் தப்பு செஞ்ச ஒருத்தர் இருக்க முடியாது. அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நானே தப்பு செஞ்சாலும் ஒரு சாமானியனை கேள்வி கேட்கலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சேவைப்புறம் உரிமை சட்டம் வந்தால் இங்க அரசு அலுவலகருக்கும் லஞ்சம் குறையும். சேவைப்புறம் உரிமை சட்டத்திற்காக இந்த நாடு முழுக்க சுத்தி வந்தான். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் நானும் ஜெய் கணேஷ் நண்பரும் முழுக்க சுத்தி வந்தோம். எல்லா மக்களிடம் போய் பிரச்சாரம் செய்தோம். அந்த அறிக்கையை பார்க்கும்போது அப்பா பரவாயில்ல, சேவைப்புறம் உரிமை சட்டம் குறித்துலாம் திமுக பேசுறாங்க, கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அது வந்து சர்வரோக நிவாரணி கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சத்தை இந்த அரசு அலுவலகங்களில் குறைக்கும் ஒரு முக்கியமான சட்டம். ஆனா அது குறித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாய் திறக்கவே கிடையாது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே போனா அவங்க கொடுத்த அறிக்கையில் இருக்க விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா ஜாக்டோ ஜியோ மக்கள் ஏன் போராடிட்டே இருக்காங்க? அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன். பரிசீலனை இருக்குன்னு சொல்றாங்களே பழைய பென்ஷன். இல்ல அதான் சொல்றேன், அவங்கள்ட்ட போய் ஜாக்டோ ஜியோல போராடுற ஆசிரியர்கள்ட்ட அரசு ஊழியர்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க சிறந்த ஆளுமை ஸ்டாலினான்னு சொல்லுங்க. அங்க வந்து உங்களை அடிக்க வருவாங்க. அவங்க அவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இருக்காங்கிறது வேறங்க. நீங்க யார் உங்களுக்கு யாரை கேட்டு நீங்க போய் சொன்னீங்க? நான் நம்ம ஆட்சி கழக ஆட்சி வரும், பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் செய்து கொடுப்போம். யார் சொல்? 2 இடத்துல உங்களோட தேர்தல் அறிக்கையில பேசுறீங்க. முதல் இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில் அரசு ஊழியர்களுக்கு இருந்த இடத்தில் பேசுறீங்க. இன்னொன்னு போக்குவரத்து துறைக்கு தனியாக பேசும்பொழுது மறுபடியும் அதை பேசுறீங்க. 2 இடத்தில் உங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் அது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதுன்னு சொல்றீங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் இங்க வந்து நிறைய நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. நாங்க ஆட்சி அமைச்ச 3 மாசத்துல இதற்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து எதெல்லாம் நஷ்டத்தில் போகிறதோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி இவங்க வந்து லாபத்தில் கொண்டு வருவாங்க. நிர்வாக சீர்கேடு நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி நிர்வாக சீர்கேடு இருக்கதான் சார் செய்யும். அதுக்கு வந்து ஸ்டாலினை குறை சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நீங்க பல 10 ஆண்டுகள் நிர்வாக சீர்கேடுகளை ஒழிப்போம் சொல்லி வர்றீங்க. கடனை குறைக்க போறோம், கடன் சுமை அதிகமாக இருக்கின்றது. நீங்க பாருங்க, ஒரு சிறந்த அமைச்சரை பினான்ஸ் மினிஸ்டரா போட்டிருக்கோம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களா. கொஞ்சம் கொஞ்சமா செலவினங்களை குறைப்பார், புதிய தொழில்களை உருவாக்குவார், பெருக்குவார், இதன் மூலியமாக வருவாய் வரும். இத்தனை லட்சக்கணக்கானவர்கள் நாங்கள் வேலை வாங்கி கொடுக்க போகின்றோம், வேலை வாய்ப்பை பெருக்க போகின்றோம். எது நடந்தது? அப்ப நீங்க வந்து சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஆளுமையாக இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசுகிறார். இப்ப ரொம்ப பிரச்சனையெல்லாம் முடிச்சு இன்னைக்கு அவங்களுடைய ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த வாக்கு வங்கி என்பது 2014 44% இருந்தது. இன்னைக்கு முட்டி மோதுறார். 18, 19, 20, 21 முட்டி மோதிட்டு இருக்க நிலைமையில இருக்கார். இப்பதான் கள்ளச்சாராயம் குறித்து எல்லாருமே சொல்றாங்க, அப்பா கடைசியா ஒரு எதிர்ப்பு தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காருப்பா, சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியும் கள்ளச்சாராயம் குறித்து தீவிரமாக பேசக்கூடிய ஒரு தலைவராக நீங்க வந்திருக்காருப்பா அப்படிங்கிற அளவிற்கு தான் இன்று வருகிறான்னு பார்க்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நடந்து முடிந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யூஸ்வலான வாக்கு சதவீதம் தமிழகத்துல 78 வரைக்கும் போயிருக்கு. நீங்க மேக்சிமம் நான் சொல்றேன், 100% வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கலாமே. நீங்க 69% தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. ஏன் 4 அணியா பிரிஞ்சு நின்னீங்களே நீங்க? திமுக தனி அணி, அதிமுக தனி அணி, பாஜக தனி அணி, நாம் தமிழர் தனி அணி, இன்னும் நிறைய பேர் நின்னாங்க, சுயேட்சைகள் கட்சிகள் நின்னாங்க. ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் இருந்தா மக்கள் அப்பா நம்ம ஓட்டு போடணும், வாங்க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நல்லாச்சு புரியுறாரு, வாங்க போடலாம், அப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி செமையா பண்றாருங்க, அண்ணாமலை பாருங்க தூள் கிளப்புறாரு, எல்லாமே சொல்லி வந்திருக்கணும்ல, ஏன் பண்ணல? சரி, விஜய் ஒருவேளை கடத்துக்கு வந்தால் 79-80% வந்துருமா சார்? நிச்சயமாக வரும் நான் சொல்றேன். நீங்க
6,20,00,000 பேர் வாக்காளர்களில் 4.84 மட்டும் தான் வராங்க. 4,84,00,000 பேர் தான் வர்றாங்க. ஏன்னா அவர்கள் தேடுகின்ற தலைவர் இல்லை, தலைமைக்கான மிகப்பெரிய பஞ்சம் இருக்கு, மிகப்பெரிய போதாமை இருக்கிறது. நீங்க ஒண்ணு இந்த சமயத்துல விஜய் என்ன சார் அல்டர்னேட்டிவா சொல்லிட்டாரு? எந்த அளவுக்கு எதை காரணமா வச்சு நீங்க விஜய் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் நீங்க வந்து பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? அன்டெஸ்டட் சார், இப்போ வரைக்கும் விஜய் வந்து அன்டெஸ்டட் லீடர் சார், என்ன பண்ண போறாரு? நான் தான் சொல்றேன், நீங்க கேட்கின்ற கேள்வி என்பது நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் 2026 இந்த 2 வருடங்கள். இப்போ நீங்க இன்னைக்கு எங்களுடைய மெம்பர்ஷிப் கவுண்ட் நீங்க வெவ்வேறு ஊடகங்கள் நாங்கன்னு அஃபிஷியல் டிக்ளேர் பண்ணல, வெவ்வேறு ஊடகங்கள்ல வந்த செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க தலைவர் வீடியோ போட்டு 3வது நாள் வந்த செய்தி என்பது 40 ல இருந்து 45 லட்சம் வரைக்கும் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். சார் நீங்க சொல்ற கணக்கு 3 நாள் 30 லட்சம், 4 நாள் 50 லட்சம்ங்கிறது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கணக்கு மாதிரி இருக்கு சார். ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி அந்த கணக்கு இல்லவே இல்லை எனக்கு. இல்ல, ஏன்னா இது வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை என்று நீங்க நம்ம பார்த்திருப்பது யூஸ்வலா பார்க்கறது எல்லா கட்சிகளையும் ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் சேர்ந்து நான் ஒரு 500 பேர் சேர்த்திருக்கேன், ஒரு 1000 பேர் சேர்த்திருக்கேன், ஒரு ஃபார்ம்ல போட்டோ ஒட்டுவாங்க, பேர் எழுதுவாங்க. நீங்க சில நேரங்கள் நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கேன். சில நேரங்களில் அந்த ஃபோன் நம்பர் யார் பேர் போட்டிருக்காங்களோ ஃபோன் பண்ணி நீங்க இந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்க, எக்ஸ் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா, அப்படியா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்ஸ் கிடையவே கிடையாது. நடுவில் ஃபேக் ஃபார்ம்லாம் கூட சுற்றி விட்டாங்க. ஃபேக் ஃபார்ம் இது ஃபார்மே கிடையாது, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன ஒரு பியூட்டினா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற எலக்டோரல் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அது போய் ஃபெச் பண்ணிட்டு வரும். டேட்டா ஏஐ ஆப் போய் ஃபெச் பண்ணிட்டு வரும். ஃபெச் பண்ணி நீங்கள் எந்த பூத்தில் வரைக்கும் பூத் டேட்டா வரைக்கும் வந்துடும். நீங்கள் வந்து எந்த தொகுதியை சேர்ந்தவர், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த பூத்து, உங்கள் எந்த ஸ்கூலில் ஓட்டு போகிறீங்க டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வந்து இந்த டேட்டா கரெக்டாக உங்கள்கிட்ட கேட்கும். அதற்கு பிறகு உங்களோட புகைப்படத்தை அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஏன் புகைப்படத்தை அப்லோட் பண்ண சொன்னால் நீங்கள் ஒரு பெர்சன் தானாங்கிறத வெரிஃபை பண்ணும். அது சில பேர் விளையாட்டுக்கு ஏதாவது பூனை படத்தை போடுறது, பூ படத்தை போடுறது, அதெல்லாம் கிடையாது. ஃபெச் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு கொஞ்சம் சிக்கலும் ஏற்பட்டுச்சு. பண்ண உடனே எங்கள் சர்வர்லாம் கிராஷ் ஆனிச்சு, வாட்ஸ்அப் சர்வர்ஸ் கிராஷ் ஆனிச்சு, டெலிகிராம் சர்வர்ஸ் கிராஷ் ஆனிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பக்கத்துல இருந்தும் நீங்கள் உறுப்பினர் சேர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இன்னொன்று, இது தமிழ்நாடு எலக்டோரல் ரோல் மட்டும்தான், பாண்டிச்சேரி எலக்டோரல் ரோல் கூட கிடையாது. கேரளால இருந்து முயற்சி பண்ணாங்க, மகாராஷ்டிரால இருந்து முயற்சி பண்ணாங்க, தமிழ் ரசிகர்கள் அவருக்கு எங்கெல்லாம் இருக்கிறாங்க தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே முயற்சி பண்றாங்க. இது 3 நாட்களுக்கு பிறகு வர செய்தி என்பது 45 லட்சம் பேர் ஹிட் பண்ணிருக்காங்க. எல்லாராலையும் மெம்பர்ஸ் ஆக முடியல. இது தொடர்ச்சியாக ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. தேர்தல் நடக்கும் பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது வந்த செய்தி என்பது நீங்க ஊடகங்களை படிச்சிருக்கலாம். எங்களுடைய 72 லட்சத்துடைய உறுப்பினர்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகின்றது, நீங்க யாராவது கை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறது. அதனால அதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்கிறது இன்டர்னலா நான் அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் எங்களிடம் உருவாகி இருக்கிறார்கள். ஒன்று ஊடகங்கள் வந்து செய்தி, நீங்க பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சொல்ல முடியுமா? அது அந்த எக்ஸாக்டா தலைவர் கண்டிப்பா சொல்லுவார், நீங்க மாநாட்டில் நிச்சயமாக அறிவிப்பார். அதே அபிஷியலா அவங்க வந்து இன்னைக்கு ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இட்ஸ் நாட் ஒன் டைம் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். முதல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர்ல ஒருத்தர் தான் இணையலான் இருந்தது. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு ஃபோன் நம்பர் 4 பேர் வரைக்கும் இணையலாம். ஏன்னா சில பேர் குடும்பத்தில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்காதுங்கிற காரணத்தில் 4 பேர் அது வந்து இப்போ குடும்பம் ரீதியாகவும் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று. இது மட்டும் போதுமா, நீங்க சொல்ற மாதிரி சிறந்த தலைவராக உருவாக்கு போதுமா என்று கேட்டால் அது ஒரு பார்ட் தான். கொள்கை அது இன்னொரு பார்ட். சிஏஏ குறித்த ஒரு நிலைப்பாடு சொல்றேன். சிஏஏ குறித்த நிலைப்பாடு சொன்ன உடனே உள்ள வந்தவர்களும் இருக்கிறார்கள், வெளியே சென்றவர்களும் இருக்கிறார்கள். சில பேருக்கு வந்து ஒரு பிஜேபி கூட போனால் நல்லா இருக்கும், சில பேருக்கு தோணும். சில பேர் வந்து திராவிட கொள்கை எடுத்தால் நல்லா இருக்கும், சில பேருக்கு தமிழ் தேசிய கொள்கை எடுத்தால். இந்த நிலைப்பாட்டை பார்த்த பிறகு அதிகமாக வந்து உள்ளே சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இப்போ கள்ளச்சாராயம் குறித்து பேசும்பொழுது இதையெல்லாம் தாண்டி கொள்கை ரீதியாக மாநாட்டில் கொள்கை என்ன, கொடி என்ன, சின்னம் என்ன, நம்முடைய முழக்கங்கள் என்ன எல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் நிறைய பேர் சேரக்கூடிய வாய்ப்பு. ஓகே சார், அரசியலுக்கு வந்தாச்சு. சில இஷ்யூக்கள்ல நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி சிஏஏ ரொம்ப லிமிட்டட், நானே சொல்றேன் ரொம்ப லிமிட்டட் எடுக்கிறீங்க. மீடியாவை பார்த்து பேசி ஒபினியன் சொல்வதில் என்ன சார் தயக்கம் இருக்கு விஜய் அவர்களுக்கு? நீங்க மறுபடியும் மேற்கோள் காட்டுறது எங்களுடைய முதல் அறிக்கை தான். முதல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆன பிறகு எங்களுடைய மக்கள் சந்திப்புகள் நடக்கும். மக்கள் சந்திப்புகள் என்பது மாநாடோ தொடர்ச்சியான மக்கள் சந்திப்புகள் என்பது நடக்கும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் செய்ய போவது என்பது எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட போகிறோம். இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட கட்டமைப்பு உருவாகிவிட்டதா என்று கேட்டால் உருவாகிவிட்டது. மாவட்ட தலைவர்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், நீங்க அந்த கிளை வரைக்கும் கடைசி நிலையான பஞ்சாயத்து வரைக்கும் எங்களுக்கான கட்டமைப்பு உருவாகிவிட்டது. இது ஏன் இவ்வளவு ஈஸியா நடந்துச்சுன்னா, ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருந்து நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இதை பார்த்திருக்கலாம். ரசிகர் மன்றங்களாக இருந்தவை எல்லாம் அப்படியே மாறும். கடைசி நிலை வரைக்கும் நான் பயணம் சொல்லும் போது, பயணம் போகும்போது கடைசி நிலை வரைக்கும் ஒரு திமுக அதிமுக தாண்டி மூன்றாவதாக ஒருவருக்கு கடைசி நிலை வரைக்கும் தொண்டர்கள் இருந்தார்கள், உறுப்பினர்கள் தாண்டி நிர்வாகிகள் இருந்தார்கள் என்றால் அது விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகவுக்கு இருந்தது.
அதே மாதிரி இங்க நிர்வாகிகளாக லட்சக்கணக்கானவர்கள் இருந்தவர்கள் இங்க அப்படியே அப்சர்வ் பண்ணி இங்க உள்ள வர்றாங்க. அதனால அந்த கட்டமைப்பு என்பது நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். பூத் கமிட்டி வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டோம். இதற்கு அடுத்தபடியாக தான் நாங்க வந்து எங்களுடைய திட்டமிடுதல், நீங்க சில பேர் அதை காலதாமதம்னு சொல்றீங்க இல்லையா, நாங்கள் அதை தெளிவான திட்டமிடுதலாக பார்க்கின்றோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதை சொல்லிட்டு தான் பண்றோம். நீங்க வந்து எதையும் மறைச்செல்லாம் பண்ணல. அறிக்கையை திரும்ப திரும்ப எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது என்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் கட்டமைப்பை உருவாக்குவோம். 26க்கு நாங்க நேரடியாக வரப்போறோம்னு சொல்லிட்டீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு சார். 2 படம் வேற பெண்டிங் இருக்கு. எப்போ வருவாரு? இந்த படம் முடிந்துடுது. ஆல்மோஸ்ட் கோட் வந்து முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் டேட்டு சொல்லிட்டாங்க. 2 சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால அந்த படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓவர். அடுத்த படம் குறித்து பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதா நான் செய்திகளை பார்க்கிறேன். ரொம்ப சினிமா செய்து நான் போறதில்லை, பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டதை பார்க்கிறேன். ஆனால் அது 1 வருஷம் ஆயிடும். ஒரு படம் வெளிவரதுக்கு ஒரு நிச்சயம் 1 வருஷமாவது ஆகலாம். இன்னும் பேலன்ஸ் சொல்லலையா எங்களுடைய வேகம் எப்ப துவங்கும்னு கேட்டா நான் ஓப்பனா சொல்றேன். இந்த மாநாட்டிற்கு பிறகு எல்லா மட்டத்திலும் வேகம், அதாவது என்ன, ஒவ்வொரு முறையும் மாநாடு வெகு விரைவில் நடக்கும். இது ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ வெகு விரைவில் நடக்கும். அதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. நீங்க தலைவர் கோ அப்படின்னு சொன்ன பிறகு, நீங்க வந்து மாநாட்டு பந்தலில் அவர் பேசிய பிறகு எல்லா மாவட்ட கட்டங்களும் ஆக்டிவா ஒர்க் பண்ண போறாங்க. இன்னைக்குமே ரெடியா இருக்காங்க. இன்னைக்குமே நான் தலைவர் எப்ப நம்மள களத்துல இறக்குவாரு, நம்ம என்னைக்கு வந்து எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பேசுவோம்னு அவர்களுக்கும் அந்த தேடுதல் இருக்கு. நம்ம பண்ணணும், உடனடியா பண்ணணும், வேகமா பண்ணணும். இவங்க கேட்கிற கேள்விகள், சில பேர் கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு. நம்ம 2 வருஷத்துல நம்ம எல்லா விஷயங்கள் குறித்தும் படிக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு தொண்டர்கள் பிச்சை ஆகணும்ல சார் அவங்க. ஆமா, அதுக்கு வந்து டைம் வேணும்ல. இல்லாம சொல்றேன், நான் இந்த கட்டமைப்புன்னு சொல்லும் பொழுது மக்கள் இயக்கமாக இருந்த கடைசி செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு பயிலகம்ங்கிறது ஒன்று ஆரம்பிச்சோம். அதே மாதிரி பயிலகம் இல்ல, இது லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சோம். டியூஷன் சென்டர் மாதிரி லைப்ரரி ஆரம்பிச்சோம். கடைசியா நீங்க பார்த்திருக்கலாம், புகைப்படங்கள்லாம் வந்தது. அதுல வந்து பெரியார் புத்தகங்கள், அண்ணா புத்தகங்கள், பல்வேறு அறிஞர்களோட புத்தகங்களை வச்சிருந்தோம். தலைவர் கடைசியா சொன்னது படிங்க, அரசியலை படிங்க. நான் ஒத்துக்கிறோம், நாங்க வந்து எல்லோருமே அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா, எங்களுடைய உறுப்பினர்களாக நீங்க சொல்ற லட்சக்கணக்கான அரசியல் இல்லை, அது எந்த கட்சியும் சாத்தியமில்லை. ஆனால் நீங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். அவர் கடைசியா அந்த போன இதுல கூட பேசுவார், போன மாட்டு பேசும்போது பல நேரங்களில் ஸ்கிரிப்ட், இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டா இருக்கிறது நான் காது கொடுத்தா கேட்பேன். இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் படிக்கிறேன். படிப்பின் மூலியமாகத்தான், தீவிர வாசிப்பின் மூலியமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் நம்புகிறேன். நீங்களும் அதை செய்யுங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போடுற பசங்க தலைவர் சும்மா டேக் பண்ணி போடுறாங்க. இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், இதை நான் படிக்கிறோம், இந்த விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இப்போ ட்விட்டர் ஸ்பேசஸ் நடத்துறோம். ட்விட்டர் ஸ்பேசஸ்ல இந்த கட்சி என்ன சொல்றாங்க, அந்த கட்சி இல்லை, காவிரி சிக்கல் என்ன பிரச்சனைங்கிற மட்டும் பிரச்சனையை ஃபுல்லா பேசுங்க. எங்க ஆரம்பித்தது, எங்க வந்து நிக்குது, ஏன் தண்ணி கொடுக்க அவங்க மறுக்கிறாங்க போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முல்லை பெரியார்ல இருக்க பிரச்சனை என்ன, இது மாதிரி நாங்கள் எங்களோட ஸ்பேசஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறோம், அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இது தலைவர் வந்த பிறகுதான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இல்ல, நாங்கள் களத்தை தொடர்ச்சியாக தயார் செய்து கொண்டே வருகிறோம். அவர் சொல்லிய பிறகு நாங்கள் களத்திற்கு போயிடுவோம், அவ்வளவுதான். ஓகே சார், களத்துக்கு நாங்கள் போக போறோம்னு சொல்றீங்க. அதற்கு முன்னாடி சில என்ஜிஓ செயல்பாடு மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாவட்டந்தோறும் விருதகங்கள், அதே மாதிரி மாணவர்களுக்கு நிதியுதவி. என்ஜிஓ அரசியல் மட்டுமே தமிழ்நாடு வாக்காளர்களை கவருவதற்கு ஒரு போதுமானதா இருக்கும் நீங்க பாக்குறீங்களா? இந்த களத்தை நிச்சயமாக இருக்காது. முதல் பேரா தான் மறுபடியும் நான் சொல்றேன், அறிக்கையோட முதல் பேரா படிங்க. இது மாதிரி மக்கள் நல திட்டங்களை எங்களுடைய தொண்டர்கள், தோழர்கள், மக்கள் இயக்கமாக இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க. அதெல்லாம் இங்கே ஸ்டாப் ஆகல. நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டா சில பேர் ஸ்டாப் ஆகல, போயிட்டே இருக்கு. ஆனால் அது போதாது. அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஏன்னா தலைவர் நினைச்சா 1,00,000 பேரை, ஒரு 1000 பேரை படிக்க வைக்க முடியுமா? படிக்க வைக்க முடியும். நல்ல கல்வி கொடுக்க முடியும், இந்த மாதிரி விருதுகள் கொடுக்க முடியும். இங்க இருக்க எல்லோருக்கும் தரமான கல்வி தேவைப்படுகிறது. இங்க இருக்க எல்லோருக்கும் தரமான மருத்துவம் தேவைப்படுகிறது. நல்ல கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றது, நல்ல நிர்வாகம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் செய்யணும்னா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போக வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்திற்குத்தான் நாம் தொடர்ச்சியாக வேலை செய்து ஒரு முதன்மை சக்தியாக, பிரைமரி ஃபோர்ஸா நம்ம வரணும். மக்கள் சக்தியுடன் இணைந்த ஒரு முதன்மை சக்தியாக நாம் வர வேண்டும். முதல் பேரால தான் போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேரால இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருந்தது இதுதான். இது மட்டுமே நம்மளை வந்து ஒரு இட்டு செல்லுமா என்றால் அவரே சொல்றாரு, இல்ல முடியாது, இது பத்தாது, இது பத்தாது. நம்ம ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்னா ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவங்க நம்பிக்கை இருக்கேன் உங்களுக்கு? இல்லங்க, அதான் சொல்ல, மக்களுக்கு வேலை செய்யும் போது அது நடக்கும். நான் சொல்றேன், இப்போ 2 வருஷத்துல நாங்க வேலை செய்யல, தொய்வு அடைஞ்சிட்டோம், இல்ல எதுவும் சும்மா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இந்த 2 வருடத்தில் வேலை செய்வதற்கு பல லட்சக்கணக்கான தோழர்கள் காத்து கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சார் மக்கள் வந்து விஜய் ஒரு அல்டர்னேட்டிவா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய் அல்டர்னேட்டிவா பார்க்குற அளவுக்கு, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குற அளவுக்கு? அதாவது இந்த நிலைப்பாடுகள் ஒரு பக்கம், நிறைய சும்மா ரொம்ப இயல்பா சாதாரண தாய்மார்கள்ட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் அவர் வந்து இன்னைக்கு பெரிய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், உச்சபட்ச நடிகராக இருக்கிறார், படத்தை விட்டுட்டு எப்படிங்க அவர் வர்றாரு, அவர் ஏங்க வரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது அவங்கள பெருசா யோசிக்க வைக்குது. ஒருத்தர் இவ்வளோ கேரியர் பீக்ல இருக்கும் பொழுது, நான் 70 வயசுல வரேன், 80 வயசுல வரேன், 65 வயசுல வரேன்னு ஒரு வரல, கேரியர் பீக்ல வராரு. அது அந்த தாய்மார்கள் மத்தியிலும்
இளைஞர்கள் மத்தியிலும் பல்வேறு தரப்பு மக்கள் மத்தியிலும் எப்படி அவரால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது? யோசிச்சு பாருங்க. நீங்க அவ்வளோ டக்குன்னு அசால்ட்டா விட்டுட்டு வர முடியுமா? அப்படின்னா விட்டுட்டு வரார். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து 50 வயது அவருக்கு, பொன்விழா ஆண்டு. குறைந்தபட்சம் நீங்க 20 வருடத்துக்கு கேரியர் பீக்ல இருப்பார். நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கிறோம் 70 வயசு தாண்டி 72 73 வயசு ஜனிச்சிட்டார். குறைந்தபட்சம் நான் 20 வயசு, நீங்க 70 வயசு வைக்கிறேன். 70 வயசுல அவர் எத்தனை படங்கள் செய்வார்? எவ்வளவு பெரிய வியாபாரம் ஒரு முறை நடக்கும்? இன்னைக்கு இருக்க இன்ஃப்ளேஷனுக்கும் அன்னைக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம பேசும்போது இன்ஃப்ளேஷன் எங்கேயோ இருக்கும், இந்த விலைவாசிலாம் எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் எவ்வளவோ இந்த திரைத்துறையிலிருந்தே அவர் அதை செய்யலாம். இல்லை, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், விட்டுட்டு வர்றேன். நான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் என்பது, அரசியல் என்பது மக்களை மகிழ்விக்கும் இன்னொரு துறை, முக்கியமான துறை. அந்த துறைக்கு வரும் பொழுது நான் இதில் வந்து ஒரு என்டர்டெய்னராக மக்களை மகிழ்விச்சுட்டு இருந்தேன். ஒரு அரசியல் துறையிலும் அதனால் செய்ய முடியும், சேவைகள் மூலியமாக செய்ய முடியும். அப்படிங்கிறக்காக தான் வர்றேன். அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல, அரசியல் எனக்கு இன்னொரு தொழிலும் அல்ல. அது எழுதியிருக்கார். இது எழுதிட்டு தான் வர்றார். நாங்கள் வந்து தினம் 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 நான் ஒவ்வொரு பேட்டிக்கு போகும்போதுக்கு முன்னாடியும் நான் படிக்கின்ற, ஏன்னா எங்களுக்கான பாலப்படம் தான், அதில் சொல்லியிருக்க விஷயங்கள் நீங்கள் அதான் நான் திரும்ப திரும்ப படிக்கும் போது எவ்வளவு ஆழ்ந்து யோசித்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நாளில் உருவான அறிக்கை கிடையாது. அது பல ஆண்டுகள் திட்டமிடுதல். இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோட கட்சி உருவாக போகுது, இந்த மாதிரி தான் கட்டமைப்பு உருவாக போகுது, இந்த மாதிரி தான் கொள்கைகள் இருக்கு. இந்த கொள்கைகள் எல்லாமே இருக்கு, ரெடியாக இருக்கு. அதுக்கான சரியான நேரம் வர வேண்டும். இந்த மாநாட்டு பந்தல் அதை எல்லாமே வெளியிடுவோம் அப்படிங்கிற திட்டமிடுதலோடு தெளிவாக போய் கொடுக்கிறோம். மக்கள் வந்து அப்பதான் சொல்றேன் இல்லையா, இது சொல்லிய பிறகு, எங்களுடைய வீரியமான செயல்பாடுகளை செய்த பிறகு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது அதெல்லாம் சரியாக இருந்தால் மக்கள் எங்களை ஆல்டர்னேட்டா சொல்ல பிரைமரி ஃபோர்ஸாக மக்கள் ஏத்துக்குவாங்க. ஓகே சார், சில இஷ்யூக்கள்ல நீங்க வந்து ஓப்பன் அவுட்டா ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. மாணவர்கள் பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை நீட் இஷ்யூ தான். ஒரு ஆல் இந்தியா இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாணவர்களுக்கு விருது கொடுக்க வேண்டிய நிகழ்வுல இதை பத்தி பேசியிருக்கலாம், சில பல ஸ்டாண்ட் சொல்லியிருக்கலாம். ஏன் சார் இன்னமும் தயக்கம் சொல்றேன் இல்லையா? ஒண்ணு நெருக்கடி வரும்னு பயமா? இல்ல, நெருக்கடி வரும்னு நினைச்சிருந்தா அவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாருங்க. இன்னும் சொல்லப்போனா பிப்ரவரி 2ஆம் தேதி வெறும் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு நான் ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 8 மாசம் 2 படம் முடிச்சு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க தலைவா படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் அவருக்கு சிக்கல்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் சிக்கல்களை சந்திச்சிருக்க. லியோ படம் வரைக்கும் கடைசியா பார்த்தோம். இப்போ நீ கோட்டு படத்தை அவ்வளோ எளிதாக ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா? இல்லை சிக்கல்கள் ஏற்படுத்துவாங்க. அடுத்த ஒரு படம் நடிச்சாலும் அதை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க, விட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக விடவே மாட்டாங்க. இந்த சிக்கல்கள்லாம் தெரிந்தும் அவர் வருகிறார். எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும், நடந்துட்டு போது நான் துணிச்சலாக வருகிறேன். எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுப்பீங்களோ எல்லாமே பண்ணுவாங்க. குடும்பத்தை இழுத்து போடுவாங்க, சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவரை கீழே தள்ள முடியுமோ பண்ணுவாங்க, எங்களை கீழே தள்ள முடியும் தள்ளுவாங்க, எங்களோட நிர்வாகிகளை தள்ள பார்ப்பாங்க, எல்லாமே நடக்கும். இந்த ப்ரெஷருக்கு நான் ஈல்ட் ஆக மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த எந்த இடத்துக்கு என்னை நகர்த்துவார்கள் என்று தெரியும். அதான் சொல்ல, சோஷியல் மீடியா ரொம்ப பார்த்து நீங்கள் குழம்பி போகாதீர்கள். சோஷியல் மீடியாவில் எது எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மேடை என்பது முதல்ல நீங்கள் அந்த கல்வி திருவிழாவிற்கான மேடை என்பது நீங்கள் பார்க்க வேண்டியது. இது ஒரு முழு அரசியல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர் பொது இடத்துல தோன்றாருன்ற உடனேயே ஒரு முழுக்க ஒரு அரசியல் பேச்சு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை, இது அவருக்கான மேடை அல்ல. இப்போ ஜூலை 3ஆம் தேதி அவர் பேசவே போறோம்னு சொல்லிட்டார். இந்த மேடை அரசியல் பேசுறதுக்கு ஒரு மேடை தயாரா இருக்கு. அந்த மேடையில பேசுற இந்த மேடையில் அவர் இந்த கள்ளக்குறிச்சி பேசும்போது அல்ல போதை குறித்து பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, இது அரசியல் பேசலாம் இல்ல, அதற்கான மேடை இல்லைங்க. அதை தாண்டி ஒரு தகப்பனாக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவனாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய போதைப் பொருளால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க பார்க்க கஷ்டமா இருக்கு. அதனால தான் நீங்க உறுதிமொழி எடுங்கன்னு 2 தடவை அழுத்தி சொல்கிறார். அதற்கான மேடை கண்டிப்பா உருவாயிட்டு இருக்கு. நிச்சயமாக நீட் மட்டும் இல்லைங்க. நீங்க இப்போ நீட்டு பத்தி அறிஞ்சிட்டு நீட் நம்ம பேசுறோம். நீங்க எல்லா கட்சிகளும் மாநில உரிமைகளுக்காக பேசுகின்ற கட்சிகள் சொல்வது என்ன, மாநில பட்டியலில் கல்வியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். அதை நோக்கி தான் நம்மளோட சிந்தனை இருக்கணும். அது நிச்சயமாக நடக்கும். இது ஒண்ணு. இன்னொன்று, இப்போ நீட்டுக்காக திமுக தொடர்ச்சியாக பண்றாங்க, போராடுறாங்க, தீர்மானம் ஏற்றுறாங்க. நான் என்ன சொல்றேன், என்ன தீர்வு திமுக வைக்கிறது? கிட்டத்தட்ட இப்போ 2019 ரகசியம் தெரியும், ரகசியத்தை உடைச்சிருவோம். நீங்க 2021 ரகசியத்தை உடைக்கல, 2024 ரகசியத்தை உடைக்கல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் இருக்காதுன்னு சொல்லி சார் இது பண்ணாங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல, ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. திமுகவால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்கல்ல. என்ன பண்ணிருக்காங்க நான் கேட்கிறேன். நீங்க இப்போ நீட்டை நீங்க விளக்கிறோம்னு சொல்லிருக்கீங்கல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு விளக்க போறீங்க? எத்தனை காலம் சார்? இந்தியாவில் ஒரே கட்சி நீட்டுக்கு எதிராக போராடுற ஒரே கட்சி திமுக தான் சார். சரி, இப்பதான் சார் வந்து இந்த குரல் மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கு. எவ்வளவு வருஷம் இதுக்காக போராட போறீங்கன்னு கேட்கிறேன். இது தொடர் போராட்டம், நீர்த்து போகாம நாங்கள் பாத்துக்குவோம். தேவைப்பட்டு எந்தெந்த நேரத்துல எலெக்ஷன் வருதோ, எந்தெந்த நேரத்துல சட்ட போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே போல சட்ட போராட்டம் பண்ணலன்னு நான் சொல்றேன். சட்ட போராட்டத்தை கையில் எடுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து நீங்க தரவுகள் எடுத்தீங்க இல்லையா? இந்த தரவுகளை வச்சுட்டு என்ன பண்றீங்க? தரவுகளை எடுத்து ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல. தீர்மானம் அதிமுக போடலையா? 2 தீர்மானம் போட்டாங்க. 2 தீர்மானம் அதிமுக போட்டாங்க. திமுக அந்த பிறகு 2 தீர்மானம் போட்டாங்க. இது 3ஆவது தீர்மானம். ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஆளுநருக்கு அமைச்சாங்க. அவர் ஃபர்ஸ்ட் இதை தூக்கி போட்டாரு, மறுபடியும் அமைச்சாங்க.
அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப நாள் வச்சிருந்து திரும்ப திரௌபதி முர்மு அவர்களுக்கு அமிச்சாங்க. இப்போ 3வது இன்னொரு தீர்மானம் போட்டிருக்கோம். எத்தனை வருஷம் ஒரு தீர்மானம் போடுவீங்களா? ஒவ்வொரு பிரச்சனை, கள்ளச்சாரை பிரச்சனை வருதுப்பா, இப்போ நீட்டை கிளப்பி விடுப்பா, இப்போ வேற ஒரு பிரச்சனை வருதுப்பா, நீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்குப்பா, இதே செய்ய போறீங்களா? நான் என்ன சொல்றேன், உண்மையிலே உங்களுக்கு நீட்டு குறித்த அக்கறை இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம தரவுகள் வச்சிருந்தீங்கல்ல, இப்போ ஏற்கனவே பல வழக்குகள் தொடுக்கப்படுது இல்லை, நீட்டுக்காக போ. 5 வருஷத்துக்கு நடக்காதுங்க. அவங்களே சொல்றேன், இந்தியா கூட்டணி தானே ஆட்சி, 5 வருஷத்துக்கு இந்தியா கூட்டணி வரக்கான வாய்ப்பு பேசிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாள் சந்திரபாபு வந்துருவாங்க, கொஞ்ச நாள் நிதிஷ்குமார் வந்துருவாரு, இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், பேசிட்டே இருக்கலாம். ஸ்லீப்பர் செல்னு தினகரன் அவர்கள் பேசினவா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அது நடக்க போதா நமக்கு தெரியாது. நீங்க 5 வருஷத்துக்கு வராதுன்னு தெரிந்த பிறகும் 5 வருடத்திற்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு மைய பிரச்சனையாக 2026 தேர்தலுக்கு தேவைப்படும், 2029 தேர்தலுக்கு தேவைப்படும். இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டும் திமுக அணுகி கொண்டிருக்கிறது, அல்லது வேறு விஷயங்களை மடைமாற்றுவதற்காக நீட்டை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீட்டுக்கு நாங்க மாநில உரிமைகள் பேசுகின்ற கட்சி. நாங்கள் அனிதா வீட்டிற்கு எப்பொழுது தலைவர் போனாரோ அப்படியே தெளிவா சொல்லிட்டார், நீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சார், அனிதா உச்சநீதிமன்றம் போக வச்சதுக்கு காரணமே திமுக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் தான் சார். இல்லங்க, நாங்க சொல்றேன் பின்புலமாக இருந்தது. நீங்க அதுல இருந்து போராடுறீங்கல்ல, நீட்டுக்கு நீங்க இப்ப நீட்டுக்கான தீர்வு என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். நீட்டை நாங்க விளக்குவோம் ஒவ்வொரு வருஷமும் பசங்களை குழப்பறீங்கல்ல. மாநில பட்டியலுக்கு கல்வி வந்தாதான் இப்படி நீட் விலக்கு சாத்தியம் இல்லையா? அதற்கான என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறேன். நீங்க இப்போ நீங்க 8 மாநில முதலமைச்சர்களுக்கு போன வாட்டிய தரவுகள் வந்த பிறகு நீங்க சில பேருக்கு அமைச்சர்கள்லாம் அனுப்பிச்சு விட்டாரு முதலமைச்சர். யாராவது ஒருத்தர் ஆமாங்க நீட் ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? இப்ப வந்து அதாவது நீங்க குழப்பிக்கிறீங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய குழப்பங்களுக்கு பிறகு, அவருடைய சொதப்பல்களுக்கு பிறகு இவர்கள் பேசுகிறார்கள். நீங்க நீட்டு வந்து ஒரு சமூக பிரச்சனைன்னு நீங்க பேசும்போது ஏன் பேசலாம் மறுத்தாங்க? அதுக்கு நீங்க என்ன? நான் சமூக பிரச்சனை ஒத்துக்கிறேன், இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு அநீதின்னு நான் ஒத்துக்கிறேன். இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செய்வதற்கு என்ன செய்தீங்க கேட்டால், எங்களுக்கு தேர்தல் அந்த நேரத்தில் தேவைப்படுது, தேர்தல் இஷ்யூ அதை பார்த்தோம், அதுக்காக நாங்கள் நீட் எப்பெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ நீட்டை நாங்கள் எடுத்துக்குவோம், அந்த மற்ற இடத்துல விட்டுருவோம். இப்போ தேர்தல் வந்தால் மட்டுமே நம்ம வந்து கட்சித்தீவை மீட் பண்ணி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இதை நம்ம தொடர்ச்சியாக பேசுபொருளாக வைத்துக் கொள்வதை மட்டும்தான் திமுக செய்துகிறதே தவிர, உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்காது. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, இந்த தரவுகள் எடுத்துட்டு போங்க. ஐயா அதை பாருங்க, இதனால நீங்க என்ன சொன்னீங்க, +2ல படிக்கின்ற மாணவர்களை கடந்த 5 வருடங்களில் மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஸ்கூலே விட்டுறான். ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு தரவு கொடுக்குறீங்கல்ல, ஒரு தரவு சரியா தவறான உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பட்டும். நீங்க மத்திய அரசாங்கம் கேள்வி எழுப்பணும், எதுக்கு நீட்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க, நீங்க எதுக்கு நீட்டு வேணும்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பட்டும். கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இவ்வளவு காசு வாங்குறாங்க, அவ்வளவு காசு வாங்குறாங்க. ஓகே, டாப்பர்ஸோட லிஸ்ட் எல்லாம் எடுங்க. இந்த டாப்பர்ஸ் எல்லாம் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போய் வந்தாங்களா, இல்லை அவங்களே இயல்பாக படிச்சு அவங்களோட பள்ளி படிப்பில் படிச்சு வந்துட்டாங்களாங்கிறத டேட்டா எடுக்க சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் எடுக்கட்டும். ரிப்பீட்டர்ஸாக வர்றாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணுறாங்களாங்கிற கேள்விகளை எழுப்பட்டும். அதை நீ கொண்டு போக வேண்டியது. அதில் அந்த சட்ட போராட்டத்தை உருவாக்குங்க. எவ்வளவு காலம் நீ ஏமாதிரியா இருக்க போறீங்க? நீ வந்து கையெழுத்து போடுங்க, போய் கையெழுத்து பிரச்சாரம் நடத்து, நீ போயிட்டு தீர்மானம் போடு சட்டமன்றத்தில், அதிமுக போட மாட்டாங்க. இதையே எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீட்டு குறித்த உண்மையான அக்கறை திமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம எழுப்பணுமே தவிர, நம்ம தொடர்ச்சியா என்னன்னா மறுபடியும் அது நல்லா ஏமாத்திட்டே வர்றாங்க. அந்த கேள்வியை எல்லாம் ஸ்ட்ராங்கா எழுப்புவோம்னு சொல்றேன். நாங்களும் பேசுவோம், நிச்சயமாக பேசுவோம். தலைவர் பேசுவார், மாநில பட்டியல் கொண்டு வரக்கு என்ன வேலைகள் செய்யணும் அதெல்லாம் நிச்சயமாக செய்வார். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்த கேள்வி முக்கியம் நான் பார்க்கிறேன். ஓகே சார், அதே போல தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு. விஜய் மேல ஒரு சாஃப்ட் காரணம் இருப்பதாக நமக்கு தெரியுது. எந்த காலத்துல நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்ன சீமான் அவர்கள் விஜயோடு கூட்டணிக்கு பேசுவதற்கு தயாராகி விட்டாருங்கிற ஒரு மனநிலை இருக்காரு. ஸோ அதை பத்தி எந்த ஒரு விளக்கமோ ஒரு மறுப்போ ஏன் வந்து தேவைக்கே தலைமையில இருந்து வரல? இல்லைங்க, அதாவது நான் சொல்றேன் இல்லையா, இப்போ தலைவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, நம்ம பிரைமரி ஃபோர்ஸா ஒரு முதன்மை சக்தியாக மக்களுக்காக வேலை செய்யணும். அந்த மட்டும் நீங்க பண்ணுங்க, அதை சரியா பண்ணுங்க. தேர்தல் அரசியல் என்பது 2026 நேரத்தில் நாங்கள் பேசிக்கொள்கிறோம். தலைமை அதை முடிவு செய்து கொள்ளும். அவங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவருக்கு ஆசை இருக்கிறதா அவர் வெளிப்படுத்திட்டாரு. ஒரு முறையும் எங்களை வந்து ஊக்குவிக்கிறார், பாராட்டுறார். அதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்ற மாதிரி அவர் தான் சீனியரான, அவர் தான் சீனியர். அவர் வயதிலும் மூத்தவர், நீ கட்சி ஆரம்பித்த விதத்தில் களத்திலும் மூத்தவர். அதெல்லாம் நாங்கள் இந்த மாற்ற கருத்து வைக்கல. அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்க மற்ற கட்சிகளுடன் கூட்டணிக்கு செல்வதை விட எங்களுடைய கட்சிகள் கூட்டணிக்கு வருவது சரியாக இருக்கும்போது அவர் நிலைப்பாடாக இருக்கு. எங்களுடைய நிலைப்பாடு என்பது 2026 தலைவர் அந்த தேர்தல் அரசியல் நேரத்தில் அது முடிவு செய்து கொள்வார். அதுக்கு முன்னாடி இஷ்யூஸ்ல ஏதாவது சேர்ந்து ஒர்க் பண்ணணுமா அதெல்லாம்ங்கிறது அவங்க அப்போ முடிவு செஞ்சுக்கோங்க. ஓகே சார், குறிப்பாக இன்னொரு ஹைபோதிசிஸ், சீமான் திருமா விஜய் 3 பேரும் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு கருதுகோள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க அதுல வந்து அதிமுக கூட சேர்த்துக்கலாமே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்க தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லல, நம்ம இப்ப சில நேரங்கள் என்ன சொல்லுவோம்னா, திருமண மண்டபங்களில் சில கூட்டணிகள் உருவாகிறது பார்த்துருக்கிறோம். இப்ப அதே மாதிரி என்ன நினைக்கிறோம்னா,
எங்க தலைவர் வாழ்த்து சொல்றதோ அல்ல அந்த தலைவர்கள் பரஸ்பர வாழ்த்து தெரிவிப்பதே கூட நம்ம கூட்டணி கணக்காக பார்க்கின்றோம். அது அதான் சொல்றேன், நீங்க திருமாவளவன் அவர்களுக்கோ இல்ல திமுக கூட்டணியில் இருக்க மற்றவர்களுக்கோ ஒரு அதிருப்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதிருப்தி இருக்கிறது. நம்ம பார்த்தோம், துரை வைகோ அவர்கள் நான் தேர்தல் களத்தில் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஜெயிக்க வச்சுட்டாங்க சார், ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஓகே, கண்ணீர் விட்டு அழுதார். அவர் நான் சுயமரியாதைக்காரன் பேச வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டா? சுயமரியாதைக்காரன் நான் உங்க சின்னத்தில் நிக்க மாட்டேன், என்ன சின்னத்தில் நிப்பேன்ட்டு KN நேரு வச்சுட்டு பேசணும், மற்றவர்கள் வச்சு பேசணும், என்ன காரணம்? ஏன்னா KN நேரு அவர் அப்படி நடத்தினார். ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஜெயிக்க வைக்காட்டி அவங்களுக்கு நாளைக்கு அமைச்சர் பதவியே இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கட்டாயத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் அதில் வருத்தம் இருக்கிறதா என்ற வருத்தம் இருக்கிறது. திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க போன வாட்டி நிற்கும் போது சரி, நீங்க பானை சின்னத்தில் இருக்கும்போது பல நேரம் ஓட்டு கேட்டே போக மாட்டேங்கிறாங்க. அது உதயசூரியன் நாங்க கேட்போம், எதுக்கு உங்களுக்கு கேட்கணும்னு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஜெயிக்க வச்சிருக்காங்க. 1 லட்சம் ஓட்டு ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிக்க வச்சாங்க கூட்டணி. நீங்க ஜெயிக்க வைக்காம கடந்த காலங்களில் 3000 ஓட்டு வித்தியாசம், இப்போ 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்காம நீங்க போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பார்க்கும் பொழுது நாங்க ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? மாவட்ட செயலர் போஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாரு, அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுவாரு. அவருக்கு தெரியும், அந்த பயம் இருக்கும். அதற்காக ஜெயிக்க வச்சுதான் ஆகணும். ஆனால் அதை உளப்பூர்வமாக செய்கிறார்களா இல்ல கூட்டணிக்கான கட்டாயம்? ஒரு அமைச்சருக்கு பதிலா 2 அமைச்சர் திருமாவளவனுக்காக வேலை பார்த்திருக்காங்க சார். அதாங்க ஜெயிக்க வைக்க, அதுதானே அவங்க சொல்லிருக்குது. இப்ப தலைவர் அவர் என்ன சொல்றாரு? அவங்களோட தலைவர் சொல்வது நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துறார். நான் என்ன சொல்றேன், உளப்பூர்வமாக இந்த கூட்டணி நமக்கு தேவை, நம்ம துரை வைக்கோவிற்காக ஒரு தீவிரமாக எப்படி ஒரு திமுக வேட்பாளருக்கு வேலை செய்வோமோ அதே மாதிரி அந்த உளச்சான்றோட வேலை செய்கிறார்களா? திருமாவளவர்கள் வேலை செய்கிறார்களா? ரவிக்குமார் அவர்களுக்கு வேலை செய்கிறார்களா? கம்யூனிஸ்ட் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் இல்ல, வேற வழி இல்லப்பா இவங்கெல்லாம். இப்போ எத்தனை தடவை KN சொல்றாரு, காங்கிரஸ் ஒரு பெரிய சுமை, நமக்கு முதல் எவ்வளவு நாள் தூக்கி சுமந்துட்டு இருக்க போறோம்னு சொல்றாரு இல்லையா? அது ஏன் சொல்றாரு? அப்போ எல்லோருக்குமே நீங்க தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது, ஏன்னா தேர்தல் அரசியல் வரும்போது கொள்கை ரீதியான பிடிப்பு இல்லை, நீங்க இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவ்வளவுதான். அந்த அரேஞ்ச்மெண்ட் யார் வேணாலும் என்ன வேணாலும் நகரலாம். 2026 அது நடக்கும். ஓகே சார், விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கிரௌடு பில்லர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 26 பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோல்ஸாக வருவோம்னு நம்பிக்கையோட பேசிட்டீங்க. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாருமே தனித்து நின்றெல்லாம் ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சாதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நம்மளால பிடிக்க முடியும். ஒரு கொலேஷனாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு பிரைமரி ஃபோல்ஸாக வரப்போறோம்னு சொல்லிட்டீங்க. என்னதான் பிளான் சார்? 26க்கு விஜய் அவர்கள் தான் முடிவு சொல்ல போறாரு நீங்களும் சொல்றீங்க. எந்த மாதிரி முடிவு இருக்கும்? ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக, ஒரு அரசியல் கட்சி ஒரு செய்தி தொடர்பாளையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க தலைவர்? இல்லைங்க, அதான் நீங்க தலைவர் அதான் தெளிவான திட்டமிடல் தான் இருக்காரு. நம்ம அதாவது நான் இதை சொல்றேனே, இப்போ ஒரு பெரிய நீங்க சொல்ற கிரவுட் புல்லர், அவருக்கான ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது, ரசிகர் பட்டாளம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் டிசம்பர் 2025 கட்சி துவக்கி நேரடியா களத்திற்கு வந்திருக்கலாம். யாருமே கேள்வி வைக்க போறதில்ல. 2 படத்தை முடிச்சிட்டேன் பாப்பா, இனிமேல் படத்துக்கு யாரும் தொல்லை கொடுக்க போறதில்ல. நான் இன்னும் சொல்லப்போனா பேரலா படமும் நடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு 5 மாசம் ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா நான் நேரடியாக மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவேன். அப்போ எனக்கு வரவேற்பு இருக்கும், பெரிய கிரவுட் புல்லர்னா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அவர் முடிவு எடுக்கலாம். அவர் ரொம்ப தெளிவா அவர் அதான் சொல்லல, இந்த திட்டமிடுதல் என்பது ஜனவரியில் யோசிக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி 2ஆம் தேதி வந்த அறிக்கை அல்ல. இது நீண்ட கால திட்டமிடுதல். தொடர்ச்சியாக நம்ம இதை நோக்கி நம்ம போக போகிறோம். அதற்கு நம்மளை எப்படி தயார்படுத்தணும், நம்மளோட இயக்க தோழர்களை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு லாங் டேர்ம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் முன்னோர்களிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன். அது உண்மை. அது உள்ளம் ரீதியாக அவர் எழுதுனது. அதுதான் சொல்றேன். அதை நோக்கி அவர் சரியா பயணிச்சுட்டு இருக்கார். அந்த பயணம் சரியாக இருந்தாலும் மறுபடியும் சேர்த்து பதிவு செய்கிறேன். இது அவர் மட்டுமல்ல, எங்களை சார்ந்த தோழர்கள் எல்லோரும் அதே கனவோடு பயணிக்கும் பொழுது மக்கள் நிச்சயமாக எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை கொடுப்பார். யார் தான் சார் கூட்டணிக்கு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதான் சொல்றேன், கூட்டணி டூ இயர்லிங்க. நம்ம இப்பதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கோம். நீங்க இந்த இதுவே அதாவது ஏன்னா நமக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் எங்கிறது வருகிறதுனா கண்டிப்பா ஆளுங்கட்சி மேல அதிருப்தி தினம் தினம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்ப அடுத்த ஆல்டர்னேட் யாரும் நம்மள தேட ஆரம்பிச்சிட்டோம். அது தவறு இல்லை. தொடர்ச்சியா பாக்குற கள்ளக்குறிச்சியில் உள்ள மரணங்கள் நடக்குது, சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு மோசமான நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது தேடல் இருக்கத்தான் செய்யும். அதுல தவறு இல்லை. அந்த தேடலின் ஒரு வெளிப்பாடாக அதிமுக வருமா, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, நாங்க வருவாங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டு தேடல் இருக்கட்டும். பட் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் என்பது 2026 பேசிக்கொள்ளலாம்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எல்லாத்துக்குமான பதில் 2026 தான் கிடைச்சிடும், ஒரு கிளியர் பிக்சரா கிடைச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஜெகதீஷ் சார்.